அனைவருக்கும் வணக்கம். மைக் ஆன் பண்ணிக்கலாம். ரீஇன்வென்டிங் எஜுகேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல்ல எங்களுக்குள் நிகழ்ந்த மாற்றங்கள். எனது வழிகாட்டின் திறன் மேம்பட்டது. தலைமை பண்பு மேம்பட்டு ஒரு ஃபெசிலிட்டேட்டராக மாறக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. யூஸ்வலாக கிளாஸுக்கு போகும்போது நார்மலாக பசங்களை ஆசிரியர் வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரியும் பசங்களை வந்து உட்காரு கையை கட்டு வாயை பத்துன்னு சொல்லிட்டு இருந்து இந்த பழைய நிலைமையில் போட்டு இப்போ இந்த ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் நம்ம போனவுடனே பசங்களுக்கு ஏதாவது ஒரு பெப்பப் ஆக்டிவிட்டிஸ் என்ன லெசன் எடுத்துமோ அது ரிலேட்டட் டு ஏதாவது ஒரு பெப்பப் ஆக்டிவிட்டிஸ் அவனை வந்து இன்வால்வ் பண்ணி கொண்டு வரோம். அந்த இந்த சப்ஜெக்ட் முதல்ல கொண்டு வரோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அந்த மெத்தட். அந்த டிக்டேட்டர் மாதிரி இல்லாமல் அவங்க பசங்களை வந்து அவங்களோட இணைந்து செயல்படும் போது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அடுத்து வந்து கற்றல் கூட்டு சேர்ந்த செயல்பாடு, ஒரு கொலாபரேட்டிவாக இருக்காங்க மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி. ஆசிரியர் மாணவரிடையே ஒரு புரிதல் இருந்திருக்குது. எங்கள் பள்ளியில் வந்து ஆரிய மாணவர்களும் ஆரிய டீச்சர்ஸ் அதாவது டிரான்ஸ்ஃபார்ம்டு கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளாஸ் ரூமை நாங்கள் ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி அதில் வந்து அனுபவிக்கிறோம். மற்ற டீச்சர்ஸ் பார்க்குறாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, அந்த கிளாஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கிளாஸ் ரூம்னா அதில் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. பட் இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த பசங்க வந்து 8ஆம் வகுப்புலேருந்து இப்போ 10ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த ஒரு செக்ஷன் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த செக்ஷனை இப்போ பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க எல்லாம் உணர்ந்துட்டாங்க. 2.5 மாதம் புக் இல்லைன்னா கூட அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் லைப்ரரி போய் புக்ஸ் படிக்கிறது, கம்ப்யூட்டர் கற்றுக்கிறது, அந்த மாதிரி நம்ம இது பண்ணியிருக்காங்க. இந்த ரீஇன்வென்டிங் எஜுகேஷனில் எனது வகுப்பறையில் நிகழ்ந்த மாற்றங்கள், முக்கியமாக வருகை பதிவில் முன்னேற்றம். யூஸ்வலாக 50 மாணவர்களுக்கு மேலே இருப்பாங்க. 35, 38 அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க. 2008 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த இது ஆரம்பிச்சதுக்கு ஒரு 1 month 2 monthக்கு அப்புறம் படிப்படியாக மற்ற மாணவர்கள் கிளாஸுக்கு வராமல் கட்டடிச்சு சுற்றுற மாணவர்களுக்கு என் கிளாஸில் நடந்தது சொல்கிறேன். மற்ற பசங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அப்படியே பொதுவாக வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து 99% சொல்லலாம். ஒரு வாரத்தில் 6 நாள் கிளாஸ் தான், ஒரு 5 நாள் 4 நாள் எல்லா பசங்களும் வந்துருந்தாங்க. அதுவே நமக்கு என்ன வர ஆரம்பிச்சாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம். அதே மாதிரி மாணவர்களுடைய கற்பித்தல் மேம்பாடு இருந்தது. அது மாதிரி கற்பித்தல் வந்து எங்களுடைய பங்களிப்பு மட்டும் இல்லாமல், ஆசிரியருடைய பங்களிப்பு மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. இப்போ நம்ம என்ன நடத்த போகிறோம், என்ன லெசன் நடத்த போகிறோம்னா அவங்க அதுலேருந்து அதுக்கு தேவையான சயின்ஸ் நடத்த போகிறோன்னா அதுக்கு என்ன உபகரணங்கள் வேணுமோ, அது சோதனை செய்யறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இலையிலேருந்து ஸ்கூல்லேருந்து நம்ம இன்றைக்கி லெசன் நடத்தணும் அப்படின்னா அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. மாணவர்களுடைய பங்களிப்பு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு இடைநின்ற மாணவன் 2007 2 வருஷம் வந்து 8ஆவதுல ஃபெயில் ஆகிட்டு, அவனுக்கு வயசும் ஜாஸ்தியாச்சு, பையன் ரொம்ப உயரமாக இருப்பான். ட்ராப் அவுட்டு அந்த பையன் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு நின்றுட்டான். 2008 என் கிளாஸ் வரணும் அவன், அதில் நின்றுட்டான். ஒரு வாரம் வந்துட்டு பயந்துட்டு நின்றுட்டான். இப்போ அதுக்கப்புறம் இந்த பசங்க அதெல்லாம் இப்போ உள்ள வகுப்பறை சூழ்நிலை, இப்போ நடத்தக்கூடிய மெத்தட் இதெல்லாம் போய் அந்த பையன்கிட்ட சொல்லி அவனை வர வச்சாங்க. அவங்க பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு பேசி வர வச்சு 2008 அந்த பையன் வந்து திரும்பி சேர்ந்தான். 2009 இப்போ 10th முடிச்சு இப்போ +1 அதே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி என்னோட ஒரு சக ஆசிரியை 10ஆம் வகுப்புல இதை யூஸ் பண்ணி, இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சென்டம் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கடந்த வருடம். அதே மாதிரி இன்னும் எங்கள் பள்ளி மாணவர்கள் கல்வி மாநாட்டில், சென்னையில் நடந்த கல்வி மாநாட்டில் போயிட்டு கலந்துக்கிட்டு பங்கெடுத்துருக்காங்க. அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட ஆசிரியர் குழுவினர் வந்து எங்கள் மாணவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் ரீஇன்வென்டிங் எஜுகேஷனில் குறிப்பாக எண்ணுள் நிகழ்ந்த மாற்றங்கள் அப்படின்னு சொன்னால் புதிய கற்றல் முறைகளை சேகரிச்சிருக்கோம். டெய்லி கிளாஸுக்கு போனால் அதை நம்ம ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிட்டு போகணும். இன்றைக்கி இந்த லெசன் இதுக்கு என்ன நம்ம கொண்டு போகலாம், சிஸ்டத்துலேருந்து என்ன எடுக்கலாம், இன்டர்நெட்லேருந்து என்ன எடுத்துகிட்டு போகலாம், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலான்ற மாதிரி புதுசாக ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தொழில்நுட்பத்தை தகுந்த பயன்பாடு, ஐசிடி யூஸ் பண்ணி இதே இப்போ எங்கள் ஸ்கூலில் டிஜிட்டல் ப்ராஜெக்ட் இருக்குது. டிஜிட்டல் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு லெசன் ஒரு பீரியடுக்கு நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி அதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவோம், அந்த கம்ப்யூட்டருக்கு வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. எல்லாத்தையுமே லைவாக பார்க்குறாங்க. எதுவாக நம்ம என்ன சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரி டீச்சர், நான் ஹிஸ்ட்ரினா ஆறுகளுக்கு கொண்டு போய் சைட்டாக அங்கே அமேசான் ஆறுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம லைவாக காட்டும் போது அவங்களுக்கு வந்து மனசில் பதிஞ்சிருக்கு. எங்களுக்கு வந்து கற்பித்தல் எளிமையாகிருக்கு. அது மாதிரி மற்ற ஆசிரியர்களோட திட்டமிட்டு ஒரு கூட்டி சேர்ந்த செயல்படுத்திட்டு இருக்கோம். மாணவர்களுடைய தன்னார்வத்தை பாராட்டி ஊக்குவிக்கிறோம். சென்னை பள்ளியினுடைய ஒரு ஆரிய ஆசிரியர் அப்படின்றதுல நான் பெருமை கொள்கிறேன்.
சமூக அக்கறையுள்ள குடிமக்களை உருவாக்கும் மனநிறைவில் பெருமிதம் அடைகிறேன். ஒரு நல்ல ஆசிரியர் இதயத்திலிருந்து கற்பிக்கிறார், புத்தகத்திலிருந்து அல்ல அப்படின்றது எங்களுக்கு கருத்தாக ஆரம்பிச்சுக்கிறேன். இன்றைய கற்போர் தங்களுக்கு வீட்டு பாடம் மட்டும் இல்லாமல் தனது சுய வளர்ச்சிக்கு மற்றும் சிந்திப்பதற்கு எதையாவது கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் விரும்புகிறார்கள். அந்த மாதிரி கொடுக்கறதுனால மாணவர்களுடைய பங்களிப்பு நிறையா இருக்குது. தற்போது ஆரி களத்தில் சோதிக்கப்பட்டு பயன் உணரப்பட்டுள்ளது. உதாரணமாக எங்கள் பள்ளியிலேயே பார்க்குறோம், ஆரி பக்கத்து கிளாஸில் இருக்க ஆசிரியர்கள் கேட்பாங்க, இந்த பசங்களை மட்டும் பார்க்குறீங்களே, இவங்களும் கொஞ்சம் பாருங்களேன், இவங்களும் கொஞ்சம் அதை சொல்லிக் கொடுங்களேன். பசங்களும் கேட்பாங்க, நானும் இந்த ஸ்கூல் தான் சார் படிக்கிறேன், எங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு மட்டும் அதாவது வித்தியாசமாக இருக்கான்னா அமைதியாக இருப்பாங்க. அந்த அவங்களே தன்னை உணர்ந்துடுறாங்க, என்ன செய்யணும், எப்போ விளையாடணும், எப்போ படிக்கணும்ன்றதை இந்த கிளாஸில் உள்ளே வந்தோடனே அந்த அவங்களுக்கு உணர்ந்து இருக்கிறாங்க. அதனால கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த கிளாஸ் கொஞ்சம் பாருங்க, இந்த லைன் கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்கம்பாங்க. ஆரி எல்லா சென்னை பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தலாம், சென்னை பள்ளிகளின் பெர்ஃபார்மன்ஸை மேம்படுத்த முடியும் அப்படின்றது சாத்தியம். இதர பள்ளி ஆசிரியர்களுக்கும் முன்னோடி ஆசிரியர்களாகிய நாங்கள் பயிற்சி அளிக்க முடியும். சரியான ஒத்துழைப்பும் ஊக்கம் அளித்தால் கண்டிப்பாக இதை செயல்படுத்த முடியும். Great people don't do different things, but they do it a different way. Thank you.